ஹாய் ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சாமி அலங்காரம். நீங்கள் இதை பார்த்துருக்க மாட்டீங்க நிறைய பேர். இதை பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு. இவங்களே பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த அண்ணா வந்து பெரம்பலூர் தான். இவங்களே பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவங்களே அலங்காரம்லாம் பண்ணிடுவாங்க. இவங்க ஏற்கனவே பூக்கடைலாம் வச்சுருக்காங்க. இவங்க ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இவங்க தான் வந்து டெக்கரேஷன் பண்ணுவாங்க. சூப்பராக பண்ணுவாங்க. இது பாருங்கள், இது வந்து இந்த மாரியம்மன் கோவில். வருஷம் வருஷம் வந்து திருவிழா நடத்துவாங்க. இப்போ வந்து சாமி வந்து ஊர்வலம் போக போகுது. அதுக்காக பூ டெக்கரேஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சூப்பராக பண்ணுறாங்க. நாங்களும் ஒன்று ஒன்றா நாங்கள் பர்மிஷன் கேட்டுட்டு தான் வீடியோ எடுத்தோம். இது வந்து வீடியோ எடுக்கலாமா அலங்காரம் பண்ணுறதா அப்படின்னு கேட்டுட்டு தான் அந்த அண்ணாட்ட கேட்டு தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். சரிங்களா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை ஒன்று போட்டுருங்க. பாருங்கள் எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணுறாங்கன்னு மட்டும் நல்லா பார்த்துட்டே இருங்க. அந்த கூட இருக்கிறவங்க அவரோட 3 பசங்க தான். அவங்க தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு. நான் ஏதோ அப்படியே பூ வந்து இது பண்ணுவாங்கன்னு நினச்சோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதல்ல வந்து கயிறு கட்டிடுறாங்க. ஃபுல்லாக கயிறை கட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து பூவை நுழைச்சி அதில் வந்து அதுலேயும் வந்து நார் கட்டிக்கிட்டே வராங்க. அப்படி தான் கட்டிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். நாங்கள் ஃபஸ்ட்லேருந்தே ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டே வந்தோம். நாங்கள் என்னன்னா அந்த எதிர்ப்புற இருக்க லைட்டு வேறு போயிடுச்சிங்க. அதனால் கொஞ்சம் பவர் கம்மியாயிடுச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து தான் லைட்டை வந்து இது பண்ணாங்க. நல்ல சீரியல் லைட்டு எரிஞ்சிட்ருந்துச்சு. அப்படியே பசங்க கை வச்சதால் அந்த லைட்டு வந்து அமைஞ்சிருச்சுங்க. அதனால தான் கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரத்துலேயே சரி பண்ணிடுவார் பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரரு. ஓரளவு முடிஞ்சிருச்சு அலங்காரம். நல்லா இருக்கு பாருங்கள். அந்த லைட் செட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே பாருங்கள் அந்த கோவில் சுற்றி நிறைய லைட் செட்டிங் அந்த வீடியோ எல்லாமே நான் எடுத்து உங்களுக்கு போட்டிருப்பேன் பாருங்கள். அந்த பால் குடம் எடுத்தல், அழகு குத்துறது எல்லாமே உங்களுக்கு அந்த முன்னாடி ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன் பாருங்கள். சரிங்களா? பாருங்கள் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றும் சரியாகலை. அதுக்கப்புறம் இவர் தான் ஏறுவார். ஏணி போட்டு ஏறி சரி பண்ணுவார் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பிரகாசமாக சாமி நல்லா தெரியும். இப்போ பாருங்கள் பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஏதோ சாமி அலங்காரம் பண்ணணுன்னா சொல்லுங்கள், நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறோம். சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தார். நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டில் ஃபினிஷிங் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக பண்ணியிருப்பார். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தாங்க இதெல்லாம் பண்ண முடியுமாட்டுக்கு. எல்லாமே பண்ண முடியாது. இந்த வேலையிலே இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் பண்ண முடியுங்களாட்டுக்கு. ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சிங்க. லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நம்ம முடிச்சிட்டாங்க. சூப்பராகிடுச்சு. சரிங்க நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. சரிங்களா? ஏதாவது வந்து சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க நண்பர்களே, பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே பாய் நண்பர்களே. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். டெக்கரேஷன் சூப்பராக வருங்க. ஃபினிஷிங் நல்லா சூப்பராகிடுச்சு. ஓகே பாய் நண்பர்களே.